வெல்கம் மக்களே. வணக்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்ஸ் இயர்ஸ். ஸோ ஆல்ரெடி ஐபிஎல் 2025 அனல் பறந்து சூடு பிடிக்க போயிட்டு இருக்கு மேட்ச். அது ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சது. இப்போ ரெண்டாவது மேட்ச் ப்ரிவியூக்காக வந்திருக்கோம். ஸோ செகண்ட் தி அல்டிமேட் மேட்சஸ் பிட்வீன் த 2024 ரன்னர் அப் எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் குவாலிஃபயர்ஸ்ல வரைக்கும் வந்த குவாலிஃபை டூல லிமிட் ஆன ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது கிரிஷ் அண்ட் மேடி. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். ஸோ கிரிஷ், நான் ஓட்ட ஸ்டார்ட் பண்றேன்டா. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஒரு ப்ராபபிள் 11 அவங்க எப்படி போவாங்க கன்சிடரிங் த ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஆல்சோ பாசிபிள் இம்பாக்ட்ஸ். இப்போ ரெண்டு மூணு பேர் இம்பாக்ட்ல ஸோ உள்ள வருவாங்க, டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷன். ஸோ உன்னோட தாட் சொல்லு. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் வந்து ரியான் பராக் தான் கேப்டன். ஸோ சஞ்சு சாம்சன் தான் பேட்டரா தான் ஆட போறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் இஸ் இம்பாக்ட் பிளேயர். அதனால ஓப்பனிங் வந்துட்டு சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா, ரியான் பரக், துருவ் ஜுரல், சிம்ரான் ஹெட்மயர், சுபம் துபே, ஹசரங்கா, தீக்ஷனா, பசுலக் ஃபரூக்கி இல்லைன்னா ஆர்ச்சர், துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா இம்பாக்ட் சப் சஞ்சு சாம்சனுக்கு பதிலா. ஓகே, சூப்பர். இதுதான் கிரேட்ரா. இப்போ மேடி, நான் உன்கிட்ட கேட்குறேன். நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட பாசிபிள் 11 அண்ட் பாசிபிள் இம்பாக்ட்ஸுமே. ஸோ ப்ராபபிள் 11 அண்ட் பாசிபிள் இம்பாக்ட்ஸ். எஸ்ஆர்ஹெச் ஃபுல்லாவே இம்பாக்ட் தான். ஆரம்பத்துல இருந்து ஹெட் அபிஷேக், இஷான் கிஷன் 3 பேருமே வந்து ஐடியல் பிளேயர். ஒரே மாதிரி காட்டேட் அடிக்க போறானுங்க ஹைதராபாத் ஐவேல. ஃபாலோட் பை கிளாசன், அவனும் அதே தான் பண்ண போறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆங்கர் பண்ணதுக்கு அது பிரிங் நிதிஷ் ரெட்டி. அதுக்கப்புறம் மறுபடியும் காட்டடி மனோகர். அது வரைக்கும் ஃபுல்லா பேட்டிங் இம்பாக்ட் இருக்கு. வேணும்னா வந்து பேட் கமின்ஸ் முன்னாடி இறக்கலாம், இல்லைன்னா ஹர்ஷல் பட்டேல் கமின்ஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜாம்பா போகாம முல்டர் போய்க்கிறேன். ஏன்னா பாஸ் பண்ணி கொஞ்சம் தின்னா இருக்கிறதுனால அல் கோவித் முல்டர், ராகுல் சகர், ஷமி, உனத்கட். ஏன்னா அபிஷேக் சர்மாவையும் இவனையும் வந்து ராகுல் சகரையும் ஸ்பின்னரா யூஸ் பண்ணிப்பேன் ஹைதராபாத் பிச்சஸ்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹோம் கண்டிஷன்ஸ். அப்புறம் கண்டிஷன்ஸ் மாற அல் பிரிங் ஜாம்பாவை கொண்டு வந்துப்பேன். ஏன்னா அவங்களுக்கு கிடையாதுமா. இவ்வளவுதான். வந்து உனத்கட்டா இவன் மனோகரான்றது பேஸ்ட் ஆன் த டாப் காம்பினேஷன் அல் பிரிங் கண்டிஷன். ஓகே, சூப்பர். ஸோ மேடி, நான் இப்போ உங்ககிட்டே ஸ்டார்ட் பண்றேன். இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட ப்ராபபிள் 11 சொல்லிட்டேன். ஸோ இவங்க எங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க? ஸோ இப்போ ஆர்ஆர் கூட கம்பீட் பண்ணும்போது எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ எஸ்ஆர்எஸ் வில் வின் அப்படின்னா இப்போ இதெல்லாம் ஹிட் ஆனா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கும்ல, அதை நீங்க எதாவது கன்சிடர் பண்ற எஸ்ஆர்ஹெச்சுக்கு? எஸ்ஆர்ஹெச் வந்து டாப் ஹெவிடா. டாப் ஹெவினா பயங்கரமான ஹெவி. வேர்ல்ட் டீம் வச்சாலுமே இந்த டாப் ஹெவி டீம் வந்து பயங்கரமா கம்பீட் பண்ணும். இஷான் கிஷன் ரீசன்ட் ஃபார்ம்ல இல்ல, பட் அவனுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கு. இன்னும் அந்த மும்பை கூட அடிச்ச செஞ்சுரிலாம் ஞாபகம் இருக்கு. கடைசியா துபாய் ஆடுவானே, அந்த மாதிரி ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் பெர்ஃபார்ம் பண்ற சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒரு ரிஷப் பண்ட் மாதிரி வளரக்கூடிய பிளேயர், பட் ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸா பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஐ திங்க் ஹில் கம் பேக். இவங்க டாப் 4 காலினா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் இந்த டாப் 4 கண்டிப்பா ஒருத்தருக்காவது மாட்டிக்கும் 14 மேட்ச்ல. ஸோ கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் டாப் 4. அதுக்கப்புறம் பேட் கமின்ஸோட நுவான்சஸ் ஆஃப் கேப்டன்சி. ஹி கேம் பேக் ஃப்ரம் அ பிரேக் அண்ட் அவனுக்கு அந்த கேப்டன்சி ட்ரிக் தெரியும். ஹி நோஸ் ஹவு டு யூஸ் த பிளேயர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீல்டிங் ஆகட்டும், பேட்டிங் ஆகட்டும். அண்ட் அதனாலதான் அவங்க 2024 ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. ஒரு சின்ன மிஸ்ல போயிடுச்சு, பட் தே ஹேட் அ கிரேட் கம்பேக் ஃப்ரம் 2023. சூப்பர் மேகன். அவனோட ஆல்ரெடி இருக்கிற பிரான்ச்சைசி பேக் பண்றாங்க, ஓனர்ஸோட சப்போர்ட் இருக்கு. ஏன்னா ரொம்ப ரூபா கொடுத்து எடுத்திருக்காங்க, நியர்லி 18 crores கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ ஆப்வியஸா அவரோட ஓனர்ஸோட பேக்கப் இருக்கும். பேக்கப் இருக்கு. அண்ட் ஆப்வியஸா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்டாண்ட்ஸ்க்கு 2016 அப்புறமே பெருசா, சாரி 18 அப்புறம் ஃபைனல்ஸ் தோத்தாரு. அதுக்கப்புறம் பெருசா எதுவும் பண்ணல. பட் ஆஃப்டர் வெரி லாங் டைம் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் கேம்பெயின். ஸோ அதனால தே ஒன்ட் ஃபைண்ட் எனி டிஃபிகல்ட்டி. ஸோ இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட் சைட் சொல்லிட்டேன். ஸோ இப்போ கிறிஸ், நான் ஓன்ட்ட கேட்குறேன்டா. இப்போ எஸ்ஆர்ஹெச் வந்து ஸ்ட்ராங்னு சொல்லிட்டான், பட் இந்த இடத்துல மாட்டிக்கிறாங்களோ இல்லை கொஞ்சம் வீக்கா இருக்கு, இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படின்னா நீ எதை சொல்லுவ? இன்னொன்னு, நீங்க வந்துட்டு அவர் அபிஷேக் சர்மாவையும் ராகுல் சகரையும் ஓவர் போட பெண்ணாரு. 8 ஓவர் அவங்க 2 பேரும் போட்டா ராஜஸ்தான்ல 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். 8 ஓவர்ல மினிமம் 8 ஓவர்ல மினிமம் நீங்க வியான் முல்ற ஏன் ஆட வைக்க முடியாதுன்னா, அதுக்கு பதிலா நீங்க நிதிஷ்குமார் ரெட்டியே அந்த 2 ஓவர் நிதிஷ்குமார் ரெட்டியே போடலாம். யாரு போட்டாலும் அடியா வாங்க போறாங்க. அதே 130. நியான் மோல்டரும் அதே 135 அதுலதான் போட போறான். நிதிஷ்குமார் ரெட்டியும் அதே 135. ஒரு பேட்டிங் கம்ஃபர்ட் கிடைக்கும்ல.
அவனுக்கு பேட்டிங் ஹெவி தானே. எக்ஸ்ட்ரா பேட்டிங் கம்பேர் கிடைக்கும். நீங்க 20 ரன் எக்ஸ்ட்ரா, ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு 4 ஓவர்ல 40 ரன்ல எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்க. 20 ரன் எனக்கு அடிச்சுட்டு அடிச்சிருவாங்கன்னு 40 ரன் நம்பிக்கை தான். எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ரெண்டுமே ஐடியா அதுதான் போடுவாங்க, அவங்களுக்கு. நான் பார்த்து அதே அவங்க மாதிரி ரெண்டுமே. அதனாலதான் பவர் பிளேல நீங்க பவர் பிளேல பவுலிங் போடுறதுக்கு ஆள் கிடையாது. ஷமி ஒரு சைடு போட்டா, பேட் கமின்ஸ் ஒரு சைடு போட்டா, மிடில் ஓவர்ஸ்ல யாரை வச்சு போடுவீங்க? மிடில் ஓவர்ஸ்ல கண்டினியூஸா ராகுல் சகரும் இல்ல, அபிஷேக் சர்மாவும் போட நான் முடியாது நிதிஷ் ரெண்டு ரெட்டிய எண்ட்ல. பவர் பிளேல யூஸ் பண்ணிப்பேன். அவன் வந்து அந்த ஏர்லி ஸ்விங் கிடைக்கும்ன்றதுனால யூஸ், ஏன்னா கொஞ்சம் நீங்க அவன் என்ன அவ்வளோ நடுவில் போட மாட்டிப்பான். அவ்வளவு நம்பிக்கையா நீங்க நிதிஷ் ரெட்டியை ஓப்பனிங்ல போட வைக்க இல்ல இல்ல, முடியுமா? சஞ்சு பேக் பண்ணலாம், சாம்சன் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி தான் நிதிஷ் ரெட்டி வரவே வந்தான். நான் பாண்டியெல்லாம் எப்படி போடுறான், ஹி ஹேஸ் கெப்பாசிட்டியா, ஆனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேடி ஒரு கேம்பிள் தான். ஏன்னா பவர் பிளேல கேம்பிள் தான், அதான் ஒத்துனாலே சொல்றேன், போகும். கேம்பிள் தான். ஆனா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு சுத்தமா எந்த அளவுக்கு போகும் இல்ல. ஸ்விங் அங்க கிடைக்குமான்னு தெரியல. அங்க ஓப்பனிங் இருக்க போறது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு கரெக்ட் சாம்சன். கரெக்ட், வேற ஆள் சரியா? இல்லையே அவங்களுக்கு. ஒரு எஸ்எஸ்வி 125 ஜெய்ஸ்வால் 120 எல்லாம் போட்டோம்னா கடாசிடுவான் மேடி. சோ அதனால கொஞ்சம் எஸ்எஸ்வி ரிஸ்க் தான். ஜெய்ஸ்வால் பட் போடலாம். ஒரு ஓவர் குழந்தையே எடுத்து பார்க்கலாம். போடுவான்டா, பிங்க் கிடைக்கும்னு சொல்றேன். ம். புரியுதா? பாப்போம். அவங்க பவுலிங் தின்னு பேட்டிங் ஹெவி தான், அதான் சொல்றேன், உண்மையை ஒத்துக்கிறேன். ஓகே பவர் பிளே பவுலிங்ல இருக்கிறத அவங்க வச்சு யூஸ் மாட்டிக்குவாங்க. பண்ணிக்கலாம். இன்னொன்னு ஹர்ஷல் பட்டேலுக்கு பிச் எல்லாம் தேவையில்ல. அவன் எப்படி ஃபுல் டாஸ் தான் போட போறான். ஃபுல் டாஸ் பிச் என்னடா அப்படி குத்தி சொல்லிட்ட, போடுறவங்களுக்கு தான் பர்பிள் பிச். கேப் பர்பிள் கேப் போல்டா. அவன் நீங்க எடுத்த விக்கெட்ல பாதி ஃபுல் டாஸ் விக்கெட்ல ஃபுல் டாஸ் தான் எடுத்திருப்பான். நீங்க நல்லா சரி இருந்துட்டு போ, இல்ல இல்ல எடுக்கிறான்ல. இல்ல, இதை நான் ஒத்துக்க மாட்டேன் கிருஷ்ணா. அவன் அவன் ஆக்சுவலா வந்து அவன்கிட்ட நல்ல பேக் ஸ்லோ ஆஃப் ஹேண்ட் எர்வன்ஸ் நல்லா இருக்கு, போடணும். பேக் ஆஃப் ஹேண்ட் இருக்கு, நல்ல பவுலர்னு கேட்டா. நல்ல அது பவுலர் தான். பாதி நல்ல விக்கெட் பவுலர் வந்து தான். சொல்றேன், பாதி விக்கெட் வந்து போல்டோ எல்பிடபிள்யூ அந்த மாதிரி ப்ராப்பர் விக்கெட்டா இருக்காது. பட் ஒரு ஸ்லாக் அடிக்க சுத்தி போய் அந்த கேட்ச் கொடை ஆகி கலைஞ்சு அவுட் ஆகிறது இருக்கும். பரவாயில்ல. அதுதான் டிசீவ் பண்ணணும்ல. T20 எண்ட் ஆஃப் டேனா ஒரு பேட்ஸ்மேனை டிசீவ் பண்ணா போதும். நீ அவனை யாராலையும் வந்து மெயின்டைன் பண்ண ப்ராப்பரா முடியாது மாப்பிள்ள. மெயின்டைன் பண்ண அதுதான், முடியாது. அண்ட் ஆல்சோ ஒரு இன் நானும் அதே ஸ்விங்கிங் போக டோ வேண்டியதுதான். கிரஷிங் யாக்கர் அதுவும் போட முடியாது. ஜஸ்ட் நீ பேட்ஸ்மேன் ஈஸியா டிசீவ் பண்ணாலே போதும். T20க்கு என்ன கேட்டா அது போதும், அவ்வளவுதான். இல்ல அதுதான், அதுலதான் அவங்க மாட்டிக்குவாங்கன்னு தோணுது. அதே மாதிரி ஓகே எனக்கு என்னமோ போன தடவை காட்டடி அடிச்ச மாதிரி இந்த தடவை அடிக்க முடியாது. அது அவங்களுக்கு தெரியும். அதுவே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆக போகுதுன்னு தோணுது இந்த வருஷம் எனக்கு. சரி, கிராஸ் ஓகே, பால் மாதிரி ஆக சூப்பர். போகுதுன்ற. பாப்போம் எப்படின்ட்டு. இங்கிலாந்துக்கானது இங்கிலாந்துக்கானது எஸ்ஆர்எச்சுக்கு ஆக போகுதுன்னு எனக்கு தோணுது. எனக்கு நம்பிக்கை இல்ல, ஓகே, கண்டிப்பா வெரி பிக் பண்ணுவாங்க, பாப்போம். வெரி இயர்லி ப்ரெடிக்ஷன் அண்ட் போல் கால். சரி, ஓகே, நம்ம அடுத்த டீமுக்கு வரலாம். இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் நான் ஒன்டே கேட்கிறேன் கிருஷ்ணன். இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் ப்ராபபிள் 11 சொல்லியிருக்கேன். ஸோ எந்த பாயிண்ட் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இப்போ எப்படி அவங்க வந்து இப்போ இதெல்லாமே இருக்கு, ஸோ இதனால ஆர்ஆர் தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கும்ல, அதை சொல்லு. அவங்களுக்கு வந்துட்டு ஓப்பனிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. வெரி குட் ஓப்பனிங். அதாவது ரெண்டு பேர்ல ஒருத்தர், யாராவது ஒருத்தர் நின்னாலே மொத்த இன்னிங்ஸை தனியால தூக்கிட்டு போய் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும். அது சஞ்சு சாம்சன் ஆஃப் லேட் இந்த ஓப்பனிங்ல வந்ததுக்கு அப்புறம் அடிச்சா 100 இல்ல டக் அவுட். அதுதான் சஞ்சு சாம்சனோட கடைசி ஒரு ஒரு வருஷமா. அதே மாதிரி ரியான் பராக் போன வருஷம் பார்த்தோம், 500+ ரன்ஸ் பிளஸ் எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டர் பிளஸ் அதை இன்னும் இது பண்ற மாதிரி 3 மேட்ச் கேப்டன்சி வேற கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் இருக்கும் ரியான் பராக். நீங்க இன்னொன்னு ஸ்டெபிலிட்டி அங்க அவங்களுக்கு எஸ்ஆர்எச்சுக்கு இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் இங்க நிதிஷ் ராணா ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும் இன்னிங்ஸை. ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர் நிதிஷ் ராணா. நிறைய தடவை கேகேஆருக்கு அந்த விஷயங்களை பண்ணியிருக்காரு. துருவ் ஜரல் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை அவர் அதுக்கான இதை இது பண்ணுவாருன்னு தோணுது. பட் அந்த துருவ் ஜரல் இடம் தான் எனக்கு கொஞ்சம் வீக் லிங்கா எனக்கு தோணுது. பிளஸ் சிம்ரான் ஹெட்மயர் ஒரு நல்ல ஹிட்டர். சுபம் துபே ஒரு போன தடவை கிளிம்சஸ் காமிச்சாரு நல்லா அடிக்க முடியும் அப்படின்றது. எனக்கு இவங்களுக்கு என்னன்னா இவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. பழைய ஆர்ச்சர் கிடையாது. நீ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் முடிச்சிட்டல, இப்போ வெயிட் பண்ணு மேடி. இப்போ நான் ஓன்ட்ட கேட்கிறேன், இவங்களும் பேட்டிங் ஸ்ட்ராங் தான். ஓகே, இப்போ மேடி நான் ஓன்ட்ட கேட்கிறேன், ஆர்ஆரோட இப்போ இந்த இடத்துல வந்து மாட்டிப்பாங்க அப்படின்னு நீ இந்த பாயிண்டர்ஸ் நினைக்கிறேன், இல்ல இந்த இடத்துல அவங்களுக்கு வீக் லிங்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு? அப்படின்னா அதான் ஏர்லி விக்கெட்ஸ் வந்து அவங்களுக்கு அடிச்சு லாங் டெய்லு. போன வாட்டியுமே அதான் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, ஸ்பின் எல்லாம் முன்னாடி கூட்டு வந்து. இந்த வாட்டியும் அதே மிஸ்டேக் தான். ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் கிடையாது. அவங்க அசரங்காவை எடுத்திருக்காங்க, பட் ஆனா வந்து அசரங்கா கிட்ட தீக்ஷனா கிட்ட வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு தெரியும். தீக்ஷனா வந்து போடுவான், பட் ஆனா அவ்வளவு அளவுக்கு பிரைமா இருக்கானான்னு தெரியல இப்போதைக்கு. ஏன்னா இந்த ஸ்லோ விக்கெட்ஸ்ல மட்டும்தான் தீக்ஷனால நல்லா பண்ண முடியும். இங்க எத்தனை கிரவுண்ட் ஸ்லோ விக்கெட்னு கிடையாது. இங்க சென்னையில ஆடுறப்போ வந்து 7 மேட்ச் ஹோம் கேம், ஸோ அது வேற. பட் இப்ப அங்க வந்து கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல. அண்ட் மோர் ஓவர் தீக்ஷனாக்கு செட் ஆகணும். லாங் டெய்ல் வேற. அதே மாதிரி பவுலிங் கொஞ்சம் தின்னா இருக்கு. துருவ் ஜுரல் வந்து அந்த அந்த ஃபார்முலா அவங்க சக்சஸ் ஆகலன்னா அது ஒரு பெரிய டென்ட்டை கிரியேட் பண்ணும். அந்த துருவ் ஜுரலுக்கு அப்புறமே அவங்க டீம் பாரு, ஹெட்மயர் வந்து ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆட முடியாது. அவன் ஓடி ரன் எடுத்து
ஒரு ஃபுல்லா பார்ட்னர்ஷிப்லாம் கிடையாது. வரமா 50 பாலுக்கு 70 ரன் 80 ரன் அடிக்கமா போட்டு அடின்னு அடிச்சு உனக்கு கொண்டு வந்துடுறேன் அவ்வளவுதான். அந்த லாங் டெய்ல உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும். அண்ட் பவுலிங்ல சொன்ன மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சர் பழைய ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்ல. ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஃபஸ்லக் ஃபருக்கி. ஸோ அவனுமே வந்து பெரிய டென்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த பவுலிங் கொஞ்சம் தின்னா இருக்கு. சந்தீப் சர்மாவை சுத்தி தான் நடக்குது மொத்தமாவே. அண்ட் துஷார் தேஷ்பாண்டே ரன் எப்படி கொடுப்பான்னு தெரியும். விக்கெட் எடுப்பான் பட் ரன் என் நிறைய தலைவன் வரும். துஷார் தேஷ்பாண்டே இருக்கான். அதான் துஷார் தேஷ்பாண்டே போன வருஷத்துக்கு 3 வருஷம் யாருன்னு தெரியாது. டெல்லியில சும்மா உட்காந்து இருந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்ல பேக் பண்ணி நம்ம சென்னை ஆளுங்களே நிறைய பேர் கத்துனாங்க ஏன்டா அவன் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பேக் பண்ணி இம்பாக்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான் சஹர் இல்லாத பட்சத்துல. ஸோ அது துஷார் தேஷ்பாண்டே இங்க கிடைக்குமா? ஏன்னா புது டீம் புது காம்பினேஷன்ஸ் நிறைய மாறுனால அந்த கிரவுண்ட் காம்பினேஷன்ஸ் எல்லாமே சொல்றேன். ஸோ அவனை சுத்தி இருக்கும். ஆகாஷ் மதோல் இருக்கான், அவனை கூட யூஸ் பண்ணலாம். அந்த பவுலிங் இம்பாக்ட் இருக்கு. பட் எல்லாமே ஃப்ரெஷ் லெக்ஸ். அந்த காம்பினேஷன் உட்காருமான்றது ஒரு பெரிய டவுட். டிராவிட் இருக்கான். சந்தீப் சர்மா டெத்ல போடுறதுக்கு சந்தீப் சர்மா இருக்கான். அதான் சந்தீப் சர்மா சுத்தி தான் மொத்த பவுலர்ஸ் ரொட்டேட் ஆகும் சொல்றேன். ஸோ ஒரு சாலிட் பவுலர் அண்ட் சந்தீப் சர்மாக்கு போன சீசன் தான் நல்லா இருந்தது. இந்த சீசன் வந்து he has to prove once again. அது ஒண்ணுதான். மத்தபடி ஒரு பெரிய டென்ட் கிரியேட் பண்ண போறது கிடையாது. நான் வந்து இந்த 2 ஸ்பின்னர்ஸை நம்ப மாட்டேன். ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸை வந்து ஐ டோன்ட் பிலீவ் இந்த 2 காம்பினேஷன் கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகும். சஹல் அஸ்வின் மாதிரி அவங்களுக்கு அது ஒர்க் ஆக சான்ஸே கிடையாது. அங்க மாட்டிப்பாங்க. ஓகே, ஆனா இது நான் அக்ரி பண்ண மாட்டேன் மேடி. ஏன்னா ஃபாஸ்ட் பாலர் நீ சொல்ல மாதிரி துஷார் தேஷ்பாண்டே ஓகே, ஃபாஸ்ட் பாலிங் கொஞ்சம் தின்னா இருக்கு. அகைன் சந்தீப் சர்மா தான், அதுவும் ஒரு ஏஜ்ட் ஹார்ஸ். அவரை நம்பி தான் ரிவால்வ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. துஷார் தேஷ்பாண்டே ஒரு சிஎஸ்கேல ஒரு ப்ராமினன்ட் ஃபாஸ்ட் பாலிங் கண்டிஜென்டா இருந்ததுனால, அந்த ஒரு காரணத்தினால இப்ப ஆர்ஆர் லெவன்ல மெயின் லெவன்ல ஈஸியா உள்ள வந்துருவாரு. பட் அங்க ஒரு 4-5 மேட்ச் அவரோட சோல் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா வெளியே அனுப்பிட்டு ஆகாஷ் மதோ தான் உள்ள ஆடுவான். சோ ஒரு 4-5 மேட்ச் குஷன் இருக்கும் துஷார் தேஷ்பாண்டேக்கு. ஆனா அதுல பெர்ஃபார்ம் பண்ணணும். ஹி ஹாஸ் டு பெர்ஃபார்ம் அண்ட் விக்கெட்ஸ் எடுத்தே ஆகணும். ரன்ஸ் போகும் கண்டிப்பா, பட் விக்கெட்ஸ் எடுத்தா கூட ஓகேன்னு மேனேஜ் பண்ணிப்பாங்க. அண்ட் ஸ்பின் ட்வின்ஸ் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு மேடி. அண்ட் அசராங்காவும் ப்ராப்பர் லெக்கி. ஸோ இப்போ இருக்க ரீசெண்டாவே ப்ராப்பர் லெக்கி, இந்த ஆடில் ரஷீத், அப்புறம் ஜாம்பா. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து அசராங்கா ப்ராப்பர் லெக்கி. அண்ட் கூகுளி செம்மையா இருக்கும் அவங்க கிட்ட. அண்ட் ஆல்சோ தீக்ஷனா நீ பவர் பிளேல அசால்ட்டா நீ யூஸ் பண்ணி போட்டுடலாம். ஏன்னா அவங்களுக்கு அப்ரண்டா வந்து சந்தீப் சர்மா அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பவர் பிளேல ஓகே. அண்ட் நடுவில் நீ 2 ஓவர் சிப்பின் பண்ணணும்னா தீக்ஷனா சூப்பரா போட்டுருக்கான். இப்போ கேரம் பால், அந்த ஸ்லைடர்ஸ், இப்போ ஈவன் புது 2 வேரியேஷன் வேற வச்சிருக்கான். அண்ட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் பவுலர். அண்ட் ஸ்பின்னுக்கு வந்து இவங்க 2 பேர் வெரி ஐடியல். என்ன கேட்டா டெஃபினெட்லி ஸ்பின் கம்பார்ட்மெண்ட் வந்து எஸ்ஆர்ஹெச்சோட இவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு என்ன கேட்டா. அது கன்ஃபார்ம். எஸ்ஆர்ஹெச் கம்பேர் பண்றப்ப கன்ஃபார்ம். பட் ஆனா இந்த 2 காம்பினேஷன் வந்து அந்த ராஜஸ்தான் பிச்சில செட் ஆகுமா? அது ஏன்னா ஜெய்ப்பூர்ல ஆடுறாங்க, அதுக்கப்புறம் கவுஹாத்தில ஆடுறாங்க. சோ எல்லாமே வந்து இதுல கவுஹாத்தில 2 மேட்ச் தான். ஜெய்ப்பூர்ல மேட்ச் அப்புறம் அவ்வளவுதான். அவங்களுக்கு லாங் கிரவுண்ட் மட்டும் ஸ்டேடியம் பெரிய ஸ்டேடியம், அதனால எப்படி இருக்குமான்னு தெரியல. அந்த டர்ன் கொஞ்சம் கிடைக்குமா, அந்த கிரிப் கிடைக்குமான்றது தான் தெரியல. ஏன்னா சென்னை பிச் வேற, அங்க பிச் வேற. அசரங்கா வந்து ஐபிஎல்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் பார்த்து கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு அசரங்கா பெர்ஃபார்ம் பண்ணி. ஆர்சிபில கொண்டு போய் அவனை அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எஞ்சிக்கவே இல்லாம 2 சீசன் ஆடல நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆமா அவன் 2 சீசன் ஆடல, ஒரு புல் அவுட் ஆயிட்டான். போன தடவை எஸ்ஆர்ஹெச்ல எடுத்தாங்க ஆடல. அதான் ஆட காம்பினேஷன்ல இடம் கிடைக்கல. சோ அதனாலதான் வரவே இல்ல. என்னதான் இருந்தாலும் அந்த ரீசெண்ட் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் மாப்பிள அவங்களுக்கு டாப் ஆஃப் த மைண்ட்ல இருக்கும். சோ அதை பிக்கப் பண்ணி பண்றதுக்குன்னு இருக்கும். தீக்ஷனாக்கு இருக்கு, பட் அவனோட ஃபீல்டிங்க பத்தி நான் சொல்லி நீ சொன்ன மாதிரி தீக்ஷனா 2 வேரியேஷன் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கானா, 2 கேட்ச் விட்டுருவான் மேட்சுக்கு. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. சோ அதெல்லாம் யோசிச்சுதான் நான் சொன்னேன் தின்னா இருக்குன்னு. சப்ஸ்டிட் போட்டுக்க வேண்டியதான். முதல் 2 ஓவர் ஓபன்ல போட்டு சப்ஸ்டிட் போட்டுக்க வேண்டியதான். சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்ட்ராங் ஓகே இப்போ ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் அண்ட் வீக்கர் லிங்க்ஸ் எல்லாமே பேசிட்டோம் 2 டீமுக்கும். ஸோ இப்போ ஸ்டேடியம் அண்ட் பிட்ச் கண்டிஷன். ஸோ ஹைதராபாத் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் நடக்குது. அண்ட் இது வந்து ஒரு டே மேட்ச். ஸோ நோட் ஃபார் ரிமெம்பர், த டே மேட்ச். ஸோ டாஸ் வில் பி a very crucial factor and it's a summer scorching sun. ஸோ டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுப்பாங்கன்னு என்னோட நம்பிக்கை. ஸோ உனக்கும் சான்சஸ் இருக்கா? டாஸ் ஜெயிச்சா நான் பேட்டிங் தான் எடுக்க சொல்லுவேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங் எடுத்துட்டு நான் டிஃபெண்ட் தான் பண்ண சொல்லுவேன். சன்ரைசர்ஸ் சேசிங்டா. சன்ரைசர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பவுலிங்ல டிபெண்ட் பண்ண முடியாது. இல்ல மாப்ள, சன்ரைசர்ஸ் பவுலிங்க வச்சு நான் டிஃபெண்ட் பண்ண முடியாது. நான் வந்து அடிச்சிடுறேன், நீ எவ்வளவு வேணா அடி, நான் பின்னாடி அடிச்சிடறேன்னு தான் ஆடுவானுங்க. முதல்ல நான் பவுலிங் போட்டுறேன். You have to respect the conditions. உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு ஆடுற, பட் கண்டிஷன்ஸ் என்ன கொடுக்குதோ. ஏன்னா டே மேட்ச் என்ன கண்டிஷன்ரா? 220 இருந்தா என்ன பண்ணுவேன்? 220 225 உனக்கு அடுத்து ஸ்பின்னுக்கு நல்லா இருக்கும், டியூ இருக்காது.
மத்தபடி ம் எல்லாமே ஈக்குவல் தானே, உனக்கு டியூ இருக்காது. ரெண்டு பேருக்குமே ஒரே அட்வான்டேஜஸ் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிச் ம் கண்டிஷன்ஸ்ல நான் சொல்றேன். ம் ஆடுறதுனால பிச்சஸும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். பெருசா ஓகே ஸ்லோவர் ஆக வாய்ப்பு கிடையாது. சோ சேஸ் பண்றது பெட்டர்னு நான் யோசிக்கிறேன். பெட்டர். இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி பவுலிங் எப்படி ம் வீக்கா தான் இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் பவுலிங் எப்படி போடுறாங்கன்னு. அதுக்கப்புறம் வேணும்னா கூட நம்ம நெக்ஸ்ட் மேட்சஸ்ல மாத்திக்கலாம். மேட்சே போயிட்டு நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு அகேன்ஸ்டா ஆட வேணான்றது என்னோட தாட்ஸ் எஸ்ஆர்எஸ் சரி, பொறுத்த ஓகே வரைக்கும். ஓகே. ஓன் டீம் ஸ்ட்ரென்த்துக்கு ஆடலாம்னு சொல்றேன். சூப்பர். ம். ஆனா என்னோட சாய்ஸ் வந்து டாஸ் வின் பண்ணி, ரெண்டு டீமே டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடணும். டே மேட்சா கண்ணை மட்டும் நீங்க பேட்டிங் ஆடலாம். நல்ல ஸ்கோர்ல ஒரு 190 கூட போட்டாலுமே நல்ல ஸ்கோர். அண்ட் ராஜஸ்தான்னா செம இது, ஏன்னா ரெண்டு ஸ்பின் கன்ஸ் இருக்காங்க. அண்ட் எஸ்ஆர்எஸ் பாத்தீங்கன்னா இவங்க ஸ்பின்னா இவங்க பேஸ் ட்ரியோஸ் மூணு பேருமே எக்ஸ்ட்ராடனரி பேசஸ். பேட் கமின்ஸ் ஹீ நோ ஹவு டு பவுல். அண்ட் ஒரு ஸ்லோயர் டெலிவரி மிடில் கொஞ்சம் சிப் பண்ணி ரன் ரேட் ஒரு 4.5 கண்டெயின் ஆமா. பண்ணுவான். ஷமி இருக்கான். ஷமி ஆப்வியஸ்லி இப்போ ஆஃப் லேட் இஸ் நாட் அந்த பர்டிகுலர் லெவல்ல இல்ல, பட் டெஃபினெட்லி ஹி வில் கம் இன் டு த பார்ட்டி. அண்ட் ஹர்ஷல் பட்டேல் டெத்ல ஓகே தான் மேடி. அகைன் எவ்வளவோ பேர் அடி வாங்கன்னு சொல்லும் போது 11th அப்புறம் அடி போடுவான். வாங்கினாலும் உங்களுக்கு இட்ஸ் விக்கெட் தானே டெஃபினெட்லி முக்கியம். குட் டெத் பவுலர். ஸோ அதுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இங்க பேசினா அங்க ஸ்பின்னு, அங்க டாப் ஆர்டர் ஹெவினா இங்க டாப்ல இருந்து மிடில் வரைக்குமே ஹெவியா தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து வின் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். எந்த டீம் ஜெயிப்பாங்க இந்த டீம்ல? இப்போ நம்ம ஸ்ட்ராங் வீக் ரெண்டுமே பேசிட்டோம், டாஸ் ஃபைட் எல்லாமே பேசிட்டோம். ஸோ இதை கன்சிடர் பண்ணி எந்த டீம் ஜெயிப்பாங்கன்னு நீ நினைக்கிற? அவுட் ஆஃப் 100 உன்னோட பெர்சன்டேஜ்ல சொல்லு. கன்சிடரிங் ஆர்ஆரோட கேப்டன்சி டெபியூட் ரியான் பராக்ன்றதுனால ப்ராபப்ளி அவனுக்கு இப்பதான் ஏர்லியா தெரிஞ்சிருக்கும், மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறது கஷ்டம். ஸோ அந்த காம்பினேஷனா உட்காந்து இப்ப கமின்ஸ்க்கு எதிராக விளையாடுற அந்த இதுக்குனால I'll give 53 for SRH. And moreover அவங்களோட அந்த லாங் டெய்ல் இருக்கிறதுனால I'll bring 53 for SRH. பட் ஏன்னா ஆர்ஆரும் நல்லா கம்ப்ளீட் பண்ணுவாங்க இந்த டோர்னமெண்ட்ல எனக்கு தோணும், இந்த மிடில் ஓவர்ஸ்ல. சூப்பர். ஓகே, கிரிஷ் உன்னோட ப்ராபபிலிட்டி சொல்லு. எனக்கு 60-40 சேட்டன் சேட்டன் வில் அரைவ். சேட்டன் வில் அரைவன் சொல்ற. சரி, ஓகே. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து 55 இன் ஃபேவர் ஆஃப் எஸ்ஆர்ஹெச் அண்ட் 45 ஃபார் ஆர்ஆர். ஏன்னா ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பின் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எஸ்ஆர்ஹெச். மற்றபடி பயங்கரமான பேட்டிங். ஃபர்ஸ்ட் ஒரு 6 பேர் கேட்டாலே சும்மா அதிர்தில்லைங்கிற அளவுக்கு பேட்டிங் இருக்கு. அண்ட் மாற்றுறதுக்கு சான்ஸ் இல்லை. மாட்டினாலுமே அவங்க அந்த மீண்டு வந்துருவாங்கங்கிறது நம்பிக்கை. 6 பேர் மாட்டணும் அண்ட் மீண்டு வந்துடும் நம்பிக்கை. அண்ட் ஆல்சோ ஸ்பின் கொஞ்சம் இதாகுது, பட் ஈவன் ஜாம்பா வச்சு கவர் பண்ணலாம். ஜாம்பா ஒரு கூகுளி போடுவான், வெரி இன்டெலிஜென்ட் பவுலர். அண்ட் ராகுல் சஹர் இட்ஸ் நாட் பேட். ஒரு 7.5 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன். ஸோ ரெண்டு பேருமே இருக்காங்க, ஓகே, தே கேன் மேனேஜ். அதனால நான் 55. ஆர்ஆர் ஏன்னா மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்கா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு. பராக் ஒரு கமிங் ஃப்ரம் அன் இன்ஜுரி. அண்ட் ஜுரல் வந்து இப்போ வரைக்கும் ஒரு 50 கூட நம்ம பார்த்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரானரி 50 இல்ல ஒரு ரிமெம்பரபிள் நாக் வந்து நான் பார்த்ததே இல்ல ஜுரல் கிட்ட. ஸோ அந்த திரும்பவும் அந்த சாம்சன் அண்ட் யசஸ்வி கிட்டேயே நம்ம திரும்ப திரும்ப ஹண்ட்ரட்ஸ் பெட் ஒரு டேடி 100 எதிர்பார்த்துட்டே இருக்கும். ஸோ அதனால அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கும். அண்ட் பேஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்னும் ஆஃப் லேட் இன்னும் வரல. சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே கண்டிப்பா பவர் அடிதான் வாங்குவான் கண்டிப்பா. விக்கெட் ஏதாவது வந்தா வரும், பட் என்னன்னா ஒரு ப்ராப்பர் விக்கெட்ல வராது. விக்கெட் டேக்கிங் பால் வந்து துஷார் தேஷ்பாண்டேல இருக்காது. ஒரு 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 கேட்ச் ஆகி வர்றது இந்த மாதிரி. சி 1 or 2 வரும்டா, பட் ஆனா அது வந்து ரெகுலரா இருக்குமா, ரிலேபிளா டிபெண்டா இருப்பானா, இப்ப நம்பி போலாம்ப்பா இவனை நம்பி வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குமாங்கிறது தெரியல. பட் வந்தா நல்லா இருக்கும், நமக்கு அவனுக்கு நல்லது, டீமுக்கும் நல்லது. ஸோ இதுதான் என்னோட இது. அண்ட் இப்போ இது போயிடலாம். இப்போ ஃபேண்டசி 11ல இருந்து சொல்லுங்க. நம்மளோட எப்பவுமே நம்ம பேசுறதுதான் 2 டீம்ஸ். ஒரு ஒரு இந்த டீம் தோத்துரும் அப்புறம் சொல்லக்கூடாது. ஒரு டீம் 2 பேர் சொல்லியே ஆகணும். 2+2 சொல்லுங்க. நான் கிருஷ்ணன் தான் ஆரம்பிக்கிறேன். சரி, ஓகே. ஐயோ ஜெய்ஸ்வால் எடுத்தானே. ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட். ஓகே. நான் இன்னொன்னு ஆர்ச்சர் ஆட மாட்டேன். நான் ஃபசலக் ஃபரூக்கி. நான் ஃபசலக் ஃபரூக்கி தான் ரொம்ப அடி வாங்குவான். அண்டர்ரேட்டட் பவர் பிளே பவுலர். நான் எதுக்கு அவனை பவர் பிளே தாண்டி யூஸ் பண்ண போறேன்? பவர் பிளேலயே 3 ஓவர் போட்டு முடிச்சிருவேன். பவர் வெரி குட் ஸ்விங் பவுலர். அவன் ஒரு மாதிரி நல்ல அண்டர்ரேட்டட் பவுலர். நல்லா பனானா ஸ்விங் பண்ணுவான், இன் அண்ட் அவுட் பண்ணுவான். ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கிற மேட்ச் எல்லாம் பார்த்தோம்னா he will perform very good. அந்த மாதிரி பவுலர். ஸோ ஃபசலக் ஃபரூக்கி ஆடினா நான் ஃபசலக் ஃபரூக்கியை கண்டிப்பா எடுப்பேன். he will take early 2 to 3 விக்கெட்ஸ் எனக்கு தோணுது. அப்படியே ஃபசலக் ஃபரூக்கி இல்லைன்னா ஐ வில் கோ வித் என் தலைவன் துஷார் தேஷ்பாண்டே. விக்கெட் வந்துரும். ஒரு விக்கெட் கண்டிப்பா வரும். எஸ்ஆர்ஹெச்ல சொல்லு. அதனால
இந்த ரெண்டு. எஸ்ஆர்ஹெச்ல ஐ வில் கோ வித் ஃபேண்டசி அப்படின்றதால நான் பேட் கமின்ஸ்ட போறேன் நான். ஹி நோஸ் தி அந்த நேக்கு தெரியும், ஒரு கடைசியில போட்டு ஒரு 2-3 விக்கெட் எடுத்துருவாரு. பிளஸ் பேட்டிங்லயும் ஒரு 15-20 ரன் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் பேட் கமின்ஸ் போல. அண்ட் அனதர் பேட்ஸ்மேன் ஐ வில் கோ வித் இஷான் கிஷன். ஓகே, நீங்க என்ன சொன்னீங்க, இது பிராக்டிஸ் மேட்ச்ல எல்லாம் 30 பால் 90 பால்ல இல்ல நம்பர் 3 கொஞ்சம் ஐடியல் பேட் பண்ணுவார், நல்லா அடிச்சிட்டு இருக்காரு. பாப்போம். ஓகே, இப்போ மேடி நீ சொல்லு. 4 பேர். சூப்பர், ஓகே. நீ சொல்லணும் 4 பேர். சர்மா நான் அபிஷேக் சர்மா இந்த பக்கம் எஸ்ஆர்எஸ் இருந்து ஆரம்பிக்கிறேன். அபிஷேக் சர்மா பவுலிங்ல வந்து நான் ஹர்ஷல் பட்டேல் எப்படினாலும் எனக்கு வந்து ஒரு 3 விக்கெட் கடைசியா சுத்துறானுங்கன்னா கூட கிளம்பி விழுந்துடும். ஸோ அபிஷேக் சர்மாவும் ஹர்ஷல் பட்டேலும் எடுத்துருவேன். ஆர்ஆர்ல பாக்குறப்போ எனக்கு வந்து சிம்ரன் ஹெட்மயர் இன்கேஸ் அவங்க விக்கெட் விழுந்ததுன்னா அவன் டெத் ஓவர்ஸ்ல நல்லா அடிப்பான். அந்த ஒரு காம்பினேஷன் அவன் 12th ஓவருக்கு அப்புறம் அடிப்பான், அந்த சான்சஸ். அண்ட் பவுலிங்ல வந்து சந்தீப் சர்மா எடுத்தாச்சா? இல்ல எடுக்கல. சந்தீப் சர்மா அதே மாதிரி விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ டெத் ஓவர்ஸ்லன்றப்போ எப்படியா அடிக்க வருவாங்க. அண்ட் ஏர்லி சீரீஸ்ல ஹெட் கிளாஸ் அடிக்கிறப்பையும் ஹெட் வாங்கி விக்கெட்டோட சான்சஸ் இருக்கு. ஸோ சந்தீப் சர்மா, இவன் ஹெட்மேர். இந்த பக்கம் வந்து அபிஷேக் சர்மா அண்ட் இன்னொரு ஹர்ஷல் பண்ணிருக்கான். அவனுக்கு தான் அப்புறம் யாரும் இல்லை. ஆமா, ஓகே, ட்ரை பண்ணுவோம், எப்படியும் போடணும்ல. சரி, இப்போ எஸ்ஆர்எஸ் சைட்ல இருந்து நான் சொல்றது டிராவிஸ் ஹெட்டை விடவே மாட்டேன். கேட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து உனக்கு ரன் ஒரு எப்படியும் ஒரு 30 அடிச்சா அடி, இல்ல 0 அந்த மாதிரி தான் இருக்கும். சிங்கிள் டிஜிட் இல்லைனா ஒரு குவிக் ஃபயர் 20 அவுட் ஆஃப் 50 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹெட் வந்து எனி டே ஹெட் இஸ் அ டேஞ்சரஸ் பிளேயர். ஸோ டே கேம் வேற கண்டிப்பா ஹெட் எடுப்பேன். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு ஃபாஸ்ட் பவுலிங். இது ஜோஃப்ராலாம் போட்டா டயர்ல வெளியே அடிப்பான், சார்னாருக்கு தான் அடிப்பான் கண்டிப்பா. அதனால ஹெட் என்னோட ஃபர்ஸ்ட் இது. அண்ட் எஸ்ஆர்எஸ்ல பவுலிங் பார்த்தீங்கன்னா நான் முகமது ஷமி எடுப்பேன். ஏன்னா அந்த இயர்லி அப் ஃப்ரண்ட் அவன் விக்கெட் எடுப்பான். பவர் பிளேல அந்த ஸ்விங் இருக்கும் அவங்ககிட்ட, அந்த ஒரு நிக்கு வந்து நான் எதிர்பார்க்கிறேன். சஞ்சு சாம்சன் இல்லைனா எஸ்எஸ்பி கிட்ட எதிர்பார்க்கிறேன். அவங்க நல்லா ஞாபகம் தான், உமேஷ் யாதவ், ஷமி இவங்க எல்லாமே இயர்லி ஐபிஎல்ஸ்ல பயங்கரமா ஸ்விங் பண்ணுவாங்க. அந்த ஒரு நிப்பு இருக்கும் கண்டிப்பா. இஷாந்த் சர்மா அந்த ஒரு ஓல்டு ஹார்சஸ் ஃபுல்லாவே பயங்கரமா இது பண்ணுவாங்க. ஸோ அந்த இதுல எடுக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஆஃப் லேட் அந்த ஒரு சலைவா யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி இதுல ஐபிஎல் ரூல்ஸ் புதுசா ரிவர்ஸ் 20 ஓவர்ஸ் ரிவர்ஸ் ஆகும்னு தெரியல. பட் ஈவன் நியூ பால் அந்த ஆகும்னு நம்புறோம். ஒரு ஷைன் வச்சு அந்த இதை போட்டுருவான் ஷமி, பழைய ஷமியா வருவாங்கிற நம்பிக்கை. அண்ட் டுவர்ட்ஸ் ஆர்ஆர்ல பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேண்டசியில வரப்போற பிளேயர் வந்து தீக்ஷனா. ஸோ தீக்ஷனா ஏன்னா பவர் பிளேல அதே மாதிரி பவர் பிளேல அப்ரண்டா போட போறான். ஸோ எப்படியும் 1-2 விக்கெட். ஏன்னா அவனுங்க வந்து வந்தா 2 ஓவர் 35, இல்லையா 2 ஓவர் 12 2 விக்கெட். ஸோ அந்த மாதிரி சான்சஸ் இருக்கு. கேம்பிள் தான், பட் இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் பவுலர். ஒரு பால் அடிச்சிட்டோம்னா தீக்ஷன் அவன் எல்லா பாலும் அடிக்க முடியாது. மற்ற ஸ்பின்னர்ஸ் நீ ஹிட் பண்ற மாதிரி சும்மா தூக்கி தூக்கி அடிக்க முடியாது. வேரியேஷன் இருக்கும். டக்குனு ஓடி வந்து ஒரு மாத்தி போடுவான். மைட் பி ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தீக்ஷனா. அண்ட் என்னோட இன்னொரு ஆப்ஷன் வந்து ரியான் பராக். ஸோ ரியான் பராக் வந்து மிடில் ஆர்டர்ல வருவான். அண்ட் லாங் ஆன்ல இருப்பான். ஒரு 2-3 கேச்சஸ்க்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. புடிச்சோட கேஷத்துக்கு போட்டு போறது, அதுக்கு ஒரு எப்படியும் ஒரு 8 பாயிண்ட் வரும். அதுக்கப்புறம் உனக்கு பேட்டிங்லயுமே 2 டவுன் வருவான்னு நினைக்கிறேன். சாரி 2 ரன் தான் வருவான்னு நினைக்கிறேன். அண்ட் உனக்கு நிறைய கேம் டைம் இருக்கும் மேடி. ஏன்னா வந்து நீ அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. வந்து நீ ஒரு பொறுமையா 20 பால்ஸ் செட்டில் ஆயிட்டு ஸ்பின்னை கரெக்டா ஒரு ஓவர்ல இந்த கால்குலேட் பண்ணி அடிப்பாங்கிறதுனால ஒரு ஒரு கேரண்டீடு 30-40 பாயிண்ட்ஸ் வந்து நீ பராக வச்சு வாங்கிடலாம். அண்ட் ஆல்சோ கேப்டனிங் த சைட். ஸோ அதனால ஈவன் ஹீ மைட் ஒரு கேதார் ஜாதவ் மாதிரி ஒரு ஸ்லிங்கி ஸ்பின்னை கூட நம்ம பார்க்கலாம். ஒரு சான்சஸ் இருக்கு. நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால நான் சொல்றேன், மைட் பி ஒரு ஆப்ஷனா கூட இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி சொல்றேன். பவுலிங் ஆக்ஷன் போமாடா ஃபேண்டசில கேட்ச் விட்டா பாயிண்ட் போமா. கேட்ச் விட்டா போகாது. தீக்ஷனா இருக்கீங்க பின்னிக்கு எத்தனை வருவான். விக்கெட்ல எடுத்த பாயிண்ட்ல கேட்ச்ல போயிருப்போது. இல்ல அதெல்லாம் இல்ல. சரி, ஓகே, இப்போ எல்லாமே பேசிட்டோம். அண்ட் வின் ப்ராபபிலிட்டி சொல்லியிருக்கோம், ஃபேண்டசிஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்க வந்து உங்களோட ஃபேண்டசி டீமை நீங்க செலக்ட் பண்ணுங்க. அண்ட் இது ஜஸ்ட் எங்களோட அசம்ஷன்ஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு. அண்ட் ஈவன் இந்த அனாலிசிஸ் ரிவ்யூஸ் எல்லாமே எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது பேஸ்ட் ஆன் இந்த மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் லைக் டாஸ் கண்டிஷன், அப்புறம் இந்த டே கேம், அவே கேம், பால்க்கு புது ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. லைக் ஓவர்
டியூ இதா இருந்தா வெட்டா இருந்துச்சுன்னா ஒரு டியூவா இருந்துச்சுன்னா உனக்கு நியூ பால் சேஞ்ச் பண்றது அகைன் இட்ஸ் கம்ப்ளீட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அம்பையர்ஸ் டிசிஷன் ஃபைனலி. அம்பையர் கால். ஆமா அம்பையர் கால் தான். பட் அகைன் 10th 11th ஓவருக்கு அப்புறமே ஒரு சான்சஸ் இருக்கு, மைட் பி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். ஏன்னா பவுலிங் டீமுக்கு நீ ஏதாவது கொடுக்கணும்ல. ஸோ இட் மைட் பி கண்டிப்பா. திங். ஸோ லெட்ஸ் ஹோப். இதோட நம்ம இந்த வீடியோ ராப் அப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து மேட்ச் நம்பர் 3 சிஎஸ்கே அண்ட் எம்ஐ ஒரு பிளாக் பஸ்டர் சண்டே நைட்டு 7 மணிக்கு உட்காந்தோம்னா ஒரு 11 மணி வரைக்கும் எக்ஸலண்டான ஒரு என்டர்டைன்மெண்ட் நமக்காக காத்துட்டு இருக்கு. அந்த வீடியோல நாங்க இதே 3 trios will be back and providing our thoughts. So until and then, thank you and bye bye.